கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாதம் கழித்திருக்கு. தனி வட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ரூபாய் 55,560 இருந்ததெனில் வட்டி விதத்தை காண்க. ஓகே, அப்ப தனி வட்டி மூலம் மொத்த தொகை எவ்வளவு கிடைச்சு சொல்லிட்டாங்க, அசல் சொல்றாங்க. அசல் எவ்வளோ 48,000, மொத்த தொகை எவ்வளோ 55,560. அப்ப வட்டி எனக்கு எவ்வளவு கிடைக்கும், மொத்த தொகையில இந்த அசல் கழிச்சா வட்டி மட்டும் கிடைக்குமா? அப்ப 55,560 48 வச்சாலும் வரும் 7,560. ஓகேங்களா? அப்ப அசல் 48,000, வட்டி எவ்வளோ 7,560. காலம் எனக்கு எவ்வளோ 2 ஆண்டுகள் 3 மாதம். அப்படின்னா 2 ஆண்டுனா 24 மாசம். அப்ப 24 இங்க ஒரு 3 கூட்டினா 27. அப்ப 27 மாதம் எப்படி எழுதணும், 27/12 எழுதணும். ஓகே, அப்ப 2 ஆண்டுகள் 3 மாதம் எப்படி எழுதணும், 27/12 தான் எழுதணும். ஓகேங்களா? ஓகே, வட்டி வீதம். ஓகே, ஃபார்முலா அது SS = PNR/100. வட்டி எனக்கு எவ்வளோ 7,560. அசல் மதிப்பு எவ்வளோ 48,000 இன்ட்டு சிக்கல் 100 போடுங்க. காலம் எவ்வளோ 27/12 இன்ட்டு வட்டி. ஓகே, படிக்கலாம். 2 0க்கு 2 0, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0. அடுத்து 4 3 12, இங்க 9 3 27. அடுத்து 1 4 1 4 2 4 8. அடுத்து 4 9 9, இங்க அடிச்சோம்னா 8 9 72, மீதி 3 36ல 4. அடுத்து 1 12 12, 7 12 84. அப்ப வட்டி வீதம் எவ்வளவு வரும் 7%. இதுல ஆப்ஷன் சி. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஓகே, ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ அசல் கொடுத்துட்டாங்க, மொத்த தொகை கொடுத்தாங்கன்னா நீங்க வட்டி தண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க. காலம் மாதம் ஆண்டு கலந்துருந்தா மொத்தம் என்ன பண்ணும், மாதங்களை மாத்திட்டு அதையும் என்ன பண்ணும், ஆண்டுகளை மாத்திக்கணும். ஓகேங்களா? ஸோ மாதம் கொடுத்தா கீழே 12 போடணும், அவ்வளவுதான்.